வணக்கம் கடகராசி நேயர்களே. இன்றைய தினம் உங்கள் ராசிக்கான கிரகங்கள் என்ன மெசேஜை கொடுக்குது, பணம், வேலை, குடும்பம், காதல் எல்லாத்துலேயும் என்ன மாற்றம் வருதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடகராசி அப்படிங்கிறது அன்பின் ஆழம், பாசத்தின் பரிமாறு, மனதின் மென்மை, குடும்பத்தின் பொறுப்பு என்பவற்றை இணைந்து நிற்கும் ஒரு தனி உலகம். இந்த ராசிக்காரங்களை யார் உண்மையான உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் அவர்களை பாதுகாத்து கொண்டு நடக்கிறார்கள். இந்த வருடம் உங்கள் ஜாதகத்தில் மிக தெளிவாக தெரியும் ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? உங்கள் துணை, அதாவது வாழ்க்கை துணை, காதலர், காதலி, நெருக்கமான ஒருவரின் துணை நிற்றல் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்பதே. தொடர்ந்து பல தடைகளை கடந்து வந்த உங்கள் மனசுக்கு இந்த வருஷம் ஒரு புதிய ஒளி போட்டியாக வருகிறது போல ஒரு உணர்வு உருவாகும். பழைய காயங்கள் ஆறி மனதில் உறுதியும் அமைதியும் வளர துவங்கும். இந்த மாற்றத்திற்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் அந்த சிறப்பு நபர்தான். அவர்களின் வாக்கு, அவர்களின் ஆதரவு, அவர்கள் சொல்லும் சில வார்த்தைகள் கூட உங்களுக்கு முழு நாளும் ஆற்றலாக மாறும். உங்கள் துணை இதுவரை உங்களுக்கு தெரியாத ஒரு புதிய உலகத்தை திறந்து காட்டுவார். வாழ்க்கை என்பது கவலை மட்டும் அல்ல, நிம்மதி மற்றும் பாசமும் கலந்த இருக்கும் ஒரு பயணம் என்பதை அவர்களால் நீங்கள் உணர வைக்க வாய்ப்பு கிடைக்கும். இதுவரை நீங்கள் தாங்கிக் கொண்டிருந்த மனச்சுமை மெதுவாக குறைய துவங்கும். உங்கள் துணையின் புரிதலான பார்வை உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்களை ஒன்றன் பின் ஒன்றாக திறந்து கொடுக்கும். இந்த ஆண்டில் உங்களுக்குள் ஒரு விஷயம் நன்றாக புரியும். சரி, நபருடன் இருக்கும் பொழுது வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறுகிறது என்ற உண்மை. வேலை, தொழில், குடும்ப பொறுப்பு, எதிர்காலம் போன்ற பல விஷயங்களில் நீங்கள் அடிக்கடி தயக்கத்துடன் இருப்பீர்கள். ஆனால் இந்த வருடம் உங்கள் துணை மட்டுமல்ல, அவர்களின் சிந்தனை, நம்பிக்கை உங்களுக்கு எதிர்பாராத தைரியத்தை கொடுக்கும். நீங்கள் செய்ய நினைச்ச சில விஷயங்களை இதுவரையும் காலம் தள்ளி வச்சிருந்தாலும் இந்த காலத்தில் நீங்கள் அவற்றை தைரியமாக தொடங்க முடியும். ஆனால் காரணம் உங்கள் பக்கத்தில் நிற்கும் அந்த ஒருத்தரும் நம்பிக்கை தான். இந்த ராசிக்காரங்க பொதுவாக உணர்ச்சியை அதிகமாக உணர்பவர்களாக இருப்பாங்க. இதை மற்றவர்கள் பல சமயம் பலவீனமாக நம்பலாம். ஆனால் உங்கள் துணை மட்டும் இந்த உணர்ச்சியை உங்கள் பலமாக மாற்றுவார். நீங்கள் மனதில் தள்ளி போட்டு வச்சிருந்த ஒரு கனவு இந்த வருஷம் உயிர் பெற தொடங்கும். நீங்கள் எழுத நினைத்த புத்தகம், தொடங்க நினைத்த சிறு தொழில், தள்ளி போட்டு வைத்திருந்த படிப்பு அல்லது பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த ஒரு தனிப்பட்ட விருப்பம், இவை அனைத்துமே உங்கள் துணை மிக பெரிய தூண்டுகோலாக இருப்பார். உங்கள் வீட்டில் சுற்றத்தில் உள்ள துணையினோட மதிப்பு அதிகம் கூடும். அவங்கள பற்றி பேசும் பொழுது உங்களோட கண்ணில் ஒரு துளி ஒரு பெருமை, ஒரு பாசம் கலர்ந்த உணர்வு வெளிப்படும். கடக ராசிக்காரங்க எப்போதுமே அன்பை கொடுக்கும் பழக்கமுடையவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த வருடம் நீங்கள் அன்பு பெறும் காலம். உங்கள் துணை உங்களை பேணி காக்கும் விதம் நீங்கள் இதுவரை பார்க்காத அளவிற்கு ஆழமாகவே இருக்கும். பணம் பற்றிய கவலைகள் கூட இந்த ஆண்டுகள் குறையும். உங்கள் துணையின் ஆலோசனையை அல்லது அவர்களின் ஒத்துழைப்பையோ நீங்கள் பண விவகாரங்களில் செய்யும் முடிவுகளை மேம்படுத்தும். முதலீடு, சேமிப்பு, புதிய வாய்ப்பு போன்ற விஷயங்களில் அவங்க சொல்லும் ஒரு சொல்லு கூட உங்களை சரியான திசைக்கு இழுத்துட்டு போகும்னு சொல்லலாம். உங்கள் மனசு அமைதியையும் உறவினோட ஆழத்தையும் அதிகரிக்கும் காலம்தான் இது. இருவருக்கும் இடையில புரிதல், காதல், நம்பிக்கை, கண்ணியம் ஆகியவை புதிதாக மலரப்போகுது. சிலருக்கு திருமண நிச்சயத்தையும் சிலருக்கு குழந்தை வளம் பற்றிய மகிழ்ச்சியையும் கிடைக்கலாம். நீண்ட நாட்கள் பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் இணையும் வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. மொத்தத்தில் இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த வாரம் அனைத்துமே தான் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பு முனையாக கூட இருக்க போகுது. உங்கள் துணையால் உருவாகும் மாற்றம், அந்த மாற்றம் உங்களுக்கு மனதை மட்டும் இல்லை, உங்கள் எதிர்காலத்தையே பிரகாசமாக மாற்றப் போகுது. கடகராசிக்காரர்களுக்கான நீங்கள் எப்போது அன்பு கிடைக்குமோ அப்போது உங்கள் வாழ்க்கையை இன்னும் அழகாக மாறும் அப்படிங்கிறது உண்மை. இந்த ஆண்டு அதற்கு மிகச்சிறந்த சான்றாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. கடகராசிக்காரங்களோட வாழ்க்கை என்பது வெறும் நாட்கள் கடந்து செல்வது கிடையாது. அது நினைவுகளை சேமித்து வைத்திருக்கும் ஒரு கடல்னு கூட சொல்லலாம்.
அந்த கடலோட அலைகள் எப்படி நிம்மதியாக கரையை தடவி போகுதோ அதே மாதிரி உங்களோட துணையோட இருக்கும் உரையாடல்கள், சிரிப்புகள், சிறிய தகராறுகள் கூட உங்கள் மனதில் உள்ளார்ந்த பகுதியில் ஒரு மென்மையான இசையாக ஒலிக்கவே தொடங்கும். இந்த காலத்தில் நீங்கள் உணரக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம் உங்கள் உள்ள குழப்பங்கள் ஒருவரால் புரிந்து கொள்ளப்படுவது அப்படிங்கிறது தான். இந்த கடக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பரிசாவே இருக்க போகுது. அது உங்களுடைய குழப்பங்களை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பரிசு தான், கிடையாதா? உங்கள் துணை அடிக்கடி உங்களிடம் பரவாயில்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லாமலேயே அந்த உணர்வை நீங்கள் உடலில் உணர தொடங்கிடுவீங்க. அவங்களோட தூரத்தில் இருந்தாலும் கூட ஒரு செய்தி, ஒரு குரல், ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு, இவை அனைத்துமே உங்களை நீங்கள் மீண்டும் கண்டுபிடிக்க உதவும். நீண்ட நாள் உங்கள் மனதை அழுத்தி இருந்த சில பயங்கள், துரத்திவிட்ட நினைவுகள், மனக்கலக்கம் ஆல் ஸ்லோலி டிசால்வ் லைக் சால்ட் இன் வார்ம் வாட்டர் மாதிரி. இந்த காலத்தில் நீங்கள் செய்யும் ஒரு பெரிய உணர்ச்சி மாற்றம் நீங்கள் உங்களை மதிக்க தொடங்கிறது தான். ஆமாம், இந்த சாதாரண விஷயம் அல்ல. கடகராசி அன்புக்கு அடிமை. ஆனால் அன்பு கிடைக்கும் பொழுது அவங்க தங்களை காணாமலே போயிடுவாங்க. ஆனாலும் இந்த துணை உங்களை நீங்கள் மறக்காமல் உங்கள் தனித்துவம் என்ன என்பதை நினைவூட்டும் விதமாக உங்களோட பயணத்தில் ஒரு பொறியாளராக இருக்க போகிறாங்க. உங்கள் திறமைகள் மீண்டும் உங்களை அழைக்கும். பல வருடங்களாக நீங்கள் எழுதாத ஒரு கவிதை மீண்டும் உங்கள் மனதில் முளைக்கும். வரையாத ஓவியம், முயற்சி செய்யாத யோசனை, பேசாத உணர்வு அனைத்தும் உயிர்ப்பெடுத்து போல உங்கள் தினசரி வாழ்க்கையில் உங்களை சுற்றி கொள்ளும். இது யாருடைய காரணம்? உங்கள் மனதை பாதுகாப்பாக உணர வைத்த அந்த நபரின் காரணம்தான். நீங்கள் வேலை பளுவால் சோர்ந்த நாள் உங்கள் துணை சொல்லும் ஒரு "நீ நல்லா பண்ணிட்ட, ரெஸ்ட் ஒன்றும் தவறில்லை" என்ற ஒரு சாதாரண வாக்கியம் கூட உங்கள் மனச்சுமையை பாதியாக குறைக்கிறது மாதிரி இருக்கும். இதுவரையும் பாராட்ட பெறாமல் கடினமாக உழைத்திருந்த நீங்கள் இப்போது பாராட்டு நாட்களாகவே வந்து ஒட்டி கொள்வது போல இருக்கும். இது உங்கள் ராசிக்கு ஒரு அரிய காலம். அன்பு, ஆதரவு, அமைதி மூன்றும் சேர்ந்து கைகோர்க்கும் காலம்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் மாற்றம் அதிகம் காணப்படும். உங்கள் துணை உங்கள் வீட்டில் ஒரு புதிய சிரிப்பு, ஒரு புதிய ஒத்துழைப்பு, ஒரு புதிய நிம்மதியின் காற்றை கொண்டு வருவார். கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட சின்ன பெரிய குடும்ப பிரச்சனைகள் கூட இந்த வருஷம் உருகும் பனி போல மறைந்து போகும். குடும்பத்தினர் உங்கள் துணையை பற்றி அதிக மதிப்புடன் பேச தூங்குவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையை எவ்வளவு மாற்றி இருக்காங்க அப்படிங்கிறத என்பதை காட்டிலும் அருகில் இருப்பவர்கள் தெளிவாக உணர்வார்கள்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு எதிர்காலம் குறித்து இருந்த பயங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய வீடு, சிலருக்கு திருமண உறுதி, சிலருக்கு நாட்டை மாற்றும் திட்டம், சிலருக்கு வேலை உயர்வு. இவை அனைத்துக்கும் துணையின் பங்களிப்பு ஆழமாக இருக்கும். நீங்கள் எடுத்த முடிவு நான் மட்டும் இல்லை, என்னோட ஆதரவு நிற்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உறுதி காரணமாக நம்பிக்கையுடனும் இருக்கும். உங்களுடைய இருவரின் உறவுகளில் உருவாகும் அமைதி இந்த வருடம் ஒரு மெய்யான பரிசு. இரவில் பேசும் நீளமான உரையாடல்கள், ஒரு நாள் முழுக்க வேலை செய்து வீடு திரும்பும் பொழுது கிடைக்கும் அந்த மெதுவான பரிவு, முக்கியமில்லாத விஷயங்களுக்கே குழந்தை மனதோடு சிரிப்பது, சில நேரங்களில் சின்ன சண்டை, ஆனால் அந்த சண்டை 1000 பாசத்தால் முடிவடையும். இவை எல்லாமுமே இந்த காலத்தில் அதிகரிக்கும். இந்த வருடம் ஒரே ஒரு உண்மை தெரியுமா? என் வாழ்க்கையில் நான் சரியான நபரை பெற்றிருக்கிறேன். இந்த நபரால் என் வாழ்க்கை உண்மையிலேயே அழகாகி வருகிறது. இந்த சந்தோஷத்தை நீங்கள் யாரிடமும் மிகையாக சொல்லாமல் இருந்தாலும் உங்கள் கண்கள், உங்கள் நடத்தை, உங்கள் மன அமைதி, இது அனைத்துமே அது உண்மையை உலகத்துக்கே சொல்லிடும். அப்படி இருக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே உங்கள் துணை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறத கண்கூட பார்க்க தான் போகிறீங்க. கடகராசிக்காரங்களோட மனசு எப்பொழுதுமே விசித்திரமான தன்மை கொண்டது தான். வெளியே பார்க்கும்போது சாதாரணமாக தோன்றினாலுமே உள் உலகம் ஒரு கவிதை புத்தகம் போல இருக்கும். ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு உணர்வு, ஒரு நினைவு, ஒரு காயம், ஒரு நம்பிக்கை. இந்த ஆண்டு அந்த உணர்வுகளோட புத்தகத்தை உங்கள் துணை மெதுவாக திறந்து ஒவ்வொரு பக்கத்தையும் அன்புடன் படித்து அங்கிருந்த பழைய காயங்களை காற்றில் உணர்த்தி போடுவது போல ஒரு சக்தி உண்டாகி உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுக்கறதுக்காக தான் உங்களோட துணை இந்த வருஷம் உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் சூப்பராக இருக்கும். மற்றபடி எப்படி இருக்கோ
உங்களோட வாழ்க்கையில் உங்கள் 2 பேர்த்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்க போகுது. கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலன் காதலியாக இருக்கலாம். காதலன் காதலிக்கு இன்னும் காதல் அதிகமாகி 2 பேரும் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எப்பொழுதுமே நீங்கள் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.